ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்த நிலை என்கிறதை பற்றியதான அநேகம் வெளிப்பாடுகளை, அநேகம் தியானங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். வேதம் நமக்கு சொல்கிறதை போல கடைசி கால ஆயத்த நிலை என்கிறது சரியான விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தின் ஊடாக உங்களாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறது. மற்றபடி இந்த கடைசி கால யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய யுத்தம் இது ஜீவ மரண போராட்டத்தை போல காணப்படக்கூடிய ஒன்று ஜீவனோடு கூட நாம் வாழலாம், இல்லை என்றால் மரணத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. இந்த ஜீவ மரண போராட்டத்திற்கு என்கின்ற சரியான ஆயத்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் ஒழிய இந்த யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை எட்ட நம்மால் ஆகிறது இல்லை. பலவிதமான ஆயத்த நிலைகளை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய வேதம் சொல்லும் நல்ல ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். 2 விதமான முக்கியமான விளக்கங்களை இந்த வசனங்களின் மூலம் நீங்களும் நானும் கற்று உணர முடியும். ஒன்று, வர வர நம்முடைய எல்லைகள் விருத்தியாக்கப்படக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய எல்லைகள் ஒரு நாளும் குன்றி போகிறது இல்லை. எல்லைகள் விருத்தியாக்கப்படக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மட்டுமல்லாமல் எதிரியினுடைய தானியங்கள் பலவீனப்பட்டு போகிறதையும் நம்முடைய பலமோ வென்றால் வர வர விருத்தியாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம். இந்த 2 விதமான அனுபவம் கடைசி கால யுத்த வீரனுக்கு உரிய அடையாளம் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவன் தாவீதோடு கூட இருந்ததினாலே அவனுடைய எல்லைகள் வர வர விருத்தியாக்கப்படுகிறதை கர்த்தருடைய சத்தியம் நமக்கு தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. தாவீதோடு கூட கர்த்தராகிய தேவன் இருந்ததற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியிலே அமைத்துக்கொள்ள அல்லது வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய எல்லைகளும் வர வர விருத்தியாக்கப்படுகிறதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அவசியம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோவான் 8:29 வாசிக்க கேளுங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னோடே கூட அவர் இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், நான் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று. அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. எப்படி ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் இயேசுவோடு கூட எல்லா காலத்திலும் நிலையாய் காணப்பட்டதற்கு என்ன காரணம்? அவர் சொல்லுகின்றார், நான் என் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை காலங்கள் தோறும் நிறைவாக்கி முடிக்கிறதுனாலே அவர் என்னை தனியே இருக்க அனுமதிக்கவே இல்லை. நான் எங்கே போனாலும், எங்கே நடந்தாலும், எங்கே உட்கார்ந்தாலும் என் பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் மெய்யாகவே அறிந்து உணர முடிகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய பரிபூர்ணமான வல்லமைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே துலாம்பரமாய் பார்க்க முடிகிறதற்கு காரணம், நான் அவருக்கு பிரியமானவைகளை காலங்கள் தோறும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றேன். இதே நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இயேசுவுக்கு பிரியமான சகல காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு கூட நிலைத்து இருக்கிறதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயேசுவுக்கு பிரியமான வழிமுறை என்றால் என்ன? பல விதமான நிலைகளை நம்முடைய தியானத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு போன வாரத்தில் சொன்ன அதே விதமான காரியத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 15வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 15:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். கிறிஸ்துவும்
கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் அவர் பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் அவரை நிந்திக்கக்கூடியவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். எழுதி இருக்கக்கூடியபடியே அவர் தன்னுடைய நடக்கைகளை வடிவமைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பிரியமானவைகள் என்றால் என்ன? எனக்கு பிரியமாய் நான் நடவாதிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் என் தேவனுக்கு பிரியம். எனக்கு பிரியமான அநேகம் விதமான மாய உபாய காரியங்களின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் என் தேவன் என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் அருவருக்க ஆரம்பித்து விடுகின்றார். தேவனுக்கு பிரியமான காரியங்கள், இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான விஷயங்களை நிறைவாக்கக்கூடிய சத்துவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், ஏனென்றால் தேவத்துவம் வாய்ந்த கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் என்றாலும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கே பிரியமாய் நடவாமல் தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் தன்னை உருமாற்றம் செயல்படுத்த துவங்க ஆரம்பித்ததை போல இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் இயேசுவுக்கு பிரியமான வழிமுறைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்கு எனக்கு பிரியமானவைகளை நான் புறம்பாக்குகிறது உண்டானால் இயேசுவின் பிரியத்தை எளிதாக நான் என்னுடைய ஜீவியத்திலே நான் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. எனக்கு பிரியமான நடக்கை என்றால் என்ன? அதை நான் அறிய வேண்டும். அவைகளை என் வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி அப்புறமாக்க வேண்டியதும் அவசியம். எனக்கு பிரியமான காரியங்கள் என்றால் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மாம்சம் அநேகமான காரியங்களிலே பிரியப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது செஞ்சால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஊழியத்தை பார்த்தா நல்லா இருக்கும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நல்லா இருக்கும். ஏராளமான பணங்கள் என்னுடைய கரங்களிலே வந்து குவிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நல்லா இருக்கும். இப்படி பல திறப்பட்ட நிலைகள் நம்முடைய மனதிற்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய காரியங்களாக காணப்படுகிறதை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான பிரியம் என்ன அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசேயர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனைகளிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே காணாத காரியங்களிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் தன் மாம்சத்தினுடைய சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கக்கூடிய எவனும் உங்களுடைய பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை நீங்கள் வஞ்சியாதிருக்க பாருங்கள். அவர் சொல்லுகின்றார், முதல் காரியம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்கள். மாயமான தாழ்மையிலே நீங்கள் விருப்பம் கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்மை அறியாத தாழ்மை என்கிறது அது சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு முன்பதாக நான் என்னை தாழ்மைப்படுத்தக்கூடிய நிலை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த மாயமான தாழ்மை என்று சொல்கிறது எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய நிலைகளை மையமாக வைத்துக்கொண்டு என்னையே நான் தாழ்த்த துவங்க ஆரம்பித்து விடுவேன். ஒரு கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த சபையில் நிறைய காங்கிரிகேஷன், ஏராளமான மக்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரம். அதில் அந்த சபை போதகர் முன்பதாக நின்று என்னை அறிமுகப்படுத்தும்படியாய் கடந்து வருகின்றார். முன்பதாக நிற்கக்கூடிய அந்த தேவனுடைய ஊழியக்காரர் சொல்ல ஆரம்பிக்கின்றார், ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக உங்கள் கால் தூசியை போல, உங்கள் பாதத்திலே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த சாதாரணமான அழுக்கை போல, குப்பையை போல காணப்படக்கூடிய நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. உங்க காலில் ஒட்டியிருக்கக்கூடிய தூசி மாதிரி, உங்க காலில் ஒட்டியிருக்கக்கூடிய குப்பை மாதிரி இருக்கக்கூடிய நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன விதமான வார்த்தையை பேச ஆரம்பிப்பாங்க. ஐயோ, இந்த சபை போதகர் எத்தனை தூரம் தன்னை தாழ்த்துகிறார். இந்த மாதிரி தாழ்மைக்கு பேர் தான் மாயமான தாழ்மைன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தாழ்மை என்கிறது வெளியரங்கமாக எல்லா விதமான மக்களுக்கும் காண்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலையோடு கூட அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். எங்கெங்கெல்லாம் தாழ்த்த ஆரம்பித்தார்? தன்னுடைய நீதியும் நியாயமும் எடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவைகளுக்காக போராட்டத்தின் கூடாக கடந்து போகாமல் அவைகளை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்.
ஆரம்பித்தார். இதை வெளியே பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது. இந்த விதமான காரியங்கள் யாருக்குமே எல்லா விதமான மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட தாழ்மைகள் வெளியரங்கமாய் தோற்றமளிக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த மாயமான தாழ்மை என்று சொல்கிறது என்ன காரியங்களை சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. சில பேர் லெட்டர் எழுதுவாங்க, கடைசியில் அந்த இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன் அப்படி எழுதக்கூடிய இடத்துல இப்படிக்கு உங்கள் அடிமை அப்படின்னு எழுதுவாங்க, உங்கள் பாத தூசி அப்படின்னு எழுதுவாங்க. இவைகளெல்லாம் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், வெளியே பார்க்கக்கூடிய மக்கள் உங்களையும் என்னையும் மெச்சிக்கொள்வாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பதாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். இது என்ன மாயமான தாழ்மைனா என்ன அர்த்தம்? அதற்கு சில விளக்கங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 20 முதல் 27 வரை இருக்கக்கூடிய பகுதியை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 20 முதல் 27 வரை இருக்கக்கூடிய பகுதியை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞனே, என்னுடைய பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். நீ என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன் கண்டுபிடித்தேன். கர்த்தருடைய பார்வைக்கும் பொல்லாப்பானவைகளை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாங்கு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு உன்னுடைய சந்ததிகளை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனுக்கும் விடுபட்டவனுக்கும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் நிமித்தம், இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணக்கூடிய காரியத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமினுடைய குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். யேசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே இஸ்ரவேலின் மதிலின் அருகிலே தின்னும் ஆகாபின் சந்ததிகள் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் சாகக்கூடியவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். வெளியிலே சாகக்கூடியவனை ஆகாயத்தின் பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே, தன்னுடைய மனைவியாகிய யேசபேல் கூட்டிவிட்டபடியே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவைகளை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர்கள் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் அவன் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது கொஞ்சம் ஆழமா வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து, தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்து, தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து, தன்னுடைய சரீரத்தின் மேல் அவன் இரட்டை போட்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். எப்படி, எதனால தாழ்மை வருகிறது என்று பாருங்கள். கர்த்தர் அவனை சபித்த அந்த காரியத்தின் நிமித்தம் எங்கே என் ஜீவன் அழிக்கப்பட்டு போயிடும். என்னை கர்த்தராகிய தேவன் அநேக விதமான ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக நான் மாற்றித் தருவேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சுவரிலே நீர்விடக்கூடிய ஒரு நாய் கூட எனக்கு பக்கபலமாய் இராதபடி எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் முறித்து போடுவேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசிட்டாரு. ஆண்டவராகிய தேவன் யேசபேலை குறித்து பேசும் பொழுது சுவரிலே அருகிலே நிற்கக்கூடிய நாய்கள் யேசபேலை தின்னும் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். அவனோடு கூட காணப்படக்கூடிய எல்லா சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் அழித்து போடுவேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசினார். இதை கேட்ட ஆகாப் பயந்து போனான். பயந்து போற அந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை அவன் தாழ்த்த துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தாழ்மை என்கிறது ஒரு பிரச்சனை வர்றதுக்காக நான் என்னை தாழ்த்தக்கூடிய முகாந்திரம். அதுக்கு பேர் தான் மாய்மாலமான தாழ்மை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு காரியம் நடக்கும் போது, ஒரு பிரச்சனை வரப்போது, கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே மூள போகிறது, அதற்காக நான் தாழ்த்துகிறேன். இல்லை,
தாழ்மை என்கிறது இயல்பாகவே உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். கர்த்தர் என்னை எங்கே சபித்து விடுவார், கர்த்தர் எங்கே என்னை அடித்து விடுவார், கர்த்தர் எங்கே என்னை நிர்மூலமாக்கி விடுவார், ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் என் மேல் மூள போகிறது. இதற்காக நீயும் நானும் நம்முடைய நிலைகளை தாழ்த்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தாழ்மைக்கு பெயர் மாய்மாலமான தாழ்மை. கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். மாயமான தாழ்மை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? சில பிரச்சனைகளுக்காக நான் என்னை தாழ்த்தக்கூடிய நிலை. தாழ்மை என்கிறது எல்லா இடங்களிலும் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அப்படி நிலைவரமாய் காணப்பட வேண்டும். எந்த விதமான காரியங்களுக்காகவும் அல்ல, இந்த பிரச்சனை வரப்போகிறது என்பதற்காக அல்ல, இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட போகிறது என்பதற்காக அல்ல. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலைகள் எப்படி காணப்பட வேண்டும்? பிரச்சனை வந்தாலும் வராம போனாலும், நல்ல முறையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட என் மனம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாய் காணப்பட வேண்டும். இந்த தாழ்மையைத்தான் ஆண்டவராகிய தேவன் விருப்பம் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். மாயமான தாழ்மை மாம்சத்துக்கு பிரியம், மாயம் இல்லாத தாழ்மைதான் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியம். நான் என்னை பல பிரச்சனைகளுக்காக தாழ்த்த ஆரம்பிக்கிறது உண்டானால், சில காரியங்களுக்காக நான் என்னை ஒடுக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், இப்போ இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் நன்றாகவே புரிந்திருக்க முடியும். என்ன விஷயத்தை புரிந்திருக்க முடியும்? பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் உடனே போய் ஃபாஸ்டிங்கு போயிருப்பான். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஏதாகிலும் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நான் உபவாசம் பண்ண போகின்றேன். இந்த தாழ்மை எல்லாம் மாய்மாலமான தாழ்மை. நீ ஃபாஸ்டிங் எடுக்கிறது பிரச்சனைக்காக அல்ல, எப்பொழுதும் நீ ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்த வேண்டியது அவசியம். இந்த காரியத்திற்காக, இந்த கடமைக்காக, இந்த உபத்திரவத்திற்காக, இந்த கஷ்டத்திற்காக, குடும்பத்திலே நன்மையான காரியம் வர வேண்டும் என்பதற்காக ஏதாகிலும் பலனை எதிர்பார்த்து நான் என்னை தாழ்த்துகிறது உண்டானால் இந்த தாழ்மைக்கு பெயர் மாய்மாலமான தாழ்மை, மாயமான தாழ்மை என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க. 2 நாளாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இரண்டாவது காரியம் நெருக்கம். எல்லா விதமான பகைவரால் வரக்கூடிய நெருக்கம் சூழக்கூடிய நேரத்தில் வேறு வழி இல்லாமல் நான் என்னை தாழ்த்தக்கூடிய நிலை. அதாவது பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில், தப்பி போகக்கூடிய மார்க்கம் இல்லாதிருக்கக்கூடிய நேரத்தில் நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொன்னால் இந்த தாழ்மைக்கு பெயர் மாயமான தாழ்மை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரச்சனை வராதிருக்கக்கூடிய நேரத்திலும், கஷ்டங்கள் வராதிருக்கக்கூடிய நேரத்திலும், உபத்திரவங்கள் வராதிருக்கக்கூடிய நேரத்திலும் உண்மையான மனதோடு கூடி நீ ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்துகிறது தான் மேன்மையை தவிர, இந்த நெருக்கம் வரக்கூடிய நேரத்தில், அநேகம் விதமான எதிரி படைகள் சூழக்கூடிய நேரத்தில் வேறு வழி இல்லாமல் தாழ்த்தக்கூடிய தாழ்மைக்கு பெயர் மாயமான தாழ்மை. இந்த தாழ்மைகளிலே மாம்சம் விருப்பமுற ஆரம்பிக்கிறதா. எல்லா விதமான மக்களும் பார்க்குறாங்கிறதுக்காக, பிரச்சனை வருகிறது என்பதற்காக, கஷ்டம் வருகிறது என்பதற்காக இன்னும் ஒரு படி கீழே இறங்கி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சில பேர் சாதாரணமாக ஜெபிக்கவே மாட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்று வந்த பிறகுதான் உட்கார்ந்து ஜெபத்தின் ஊடாக ஊக்கமாய் கடந்து போகிறதை பார்க்க முடியும். சில பேருக்கு வருத்தமான சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தரையே அவர்கள் கருத்தாய் தேடுகிறதை பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பன் வேத புத்தகத்தை வாசிக்கவே மாட்டார். ஏன் நான் அடிக்கடி அவரை பார்த்து நான் சொல்வேன், நீங்கள் நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் பைபிள் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. எனக்கு என்னமோ தெரியல பிரதர், பைபிளை வாசிக்கிறதற்கே மனது என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுவார். ஒரு நாள் காலை வேளையில் நாங்கள்லாம் ஊழியத்திற்காக கடந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் அதிகாலை வேளை ஒரு 4 மணி இருக்கும், ஒரு 3:30 மணி 4 மணி இருக்கும். நான் எழுந்து ஜெபிக்கும்படிக்காய் உட்காரக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரனை பார்க்குறேன், விளக்கை போட்டுக்கொண்டு வேத புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்க ஆரம்பிக்கின்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பைபிளை எடுங்கன்னு சொன்னால் கூட எடுக்க மாட்டீங்க, இப்போ என்ன இந்த மாதிரி விடிகாலையில் எழுந்து நின்று இந்த மாதிரி வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறீர்களே. அவரை பார்த்து நான் கேட்ட பொழுது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சுகம் இல்லை பிரதர், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனாக போயிடுச்சு பிரதர், அதுக்கு என்ன சம்மந்தம் என்று நான் கேட்ட பொழுது எனக்கு தெரிந்த நல்ல ஒரு சபை போதகர் சொன்னார், வேத வசனங்களை கருத்தாக நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மாற்றப்படும். இதனால் நான் விடிகாலை எழுந்து உட்கார்ந்து
நான் ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே நீ கர்த்தருடைய வசனத்தை வாசித்தால், எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகள் எல்லாவற்றுக்கும் பெயர் மாயமான நிலை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நீ உன்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இதற்கு பெயர் மாயமான தாழ்மை. சரி, மாயமான தாழ்மை பற்றி சொல்லிட்டீங்க. உண்மையான தாழ்மைனா என்ன? எப்படி நான் என்னை உண்மையான மனதோடு கூட தாழ்த்த வேண்டும்? அதற்கும் சில வழிமுறைகளை வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். அவர் தம்மை தாழ்த்தின போது, அவர் தன்னை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும்? கர்த்தருடைய வசனத்தில் என்ன பண்ணுங்க பாருங்க. அவர் தன்னை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயங்கள் எல்லாம் எடுபட்டு போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை அவர் தாழ்த்த அவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் நீதியாக வைத்திருந்தாரோ, என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் உண்மையாய் வைத்திருந்தாரோ, இத்தனை பேர் இத்தனை நாள் வரைக்கும் அவருக்கு விரோதமாய் பிராது சொல்லி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தாங்களாகவே யூகித்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இயேசுவுக்கு விரோதமாக தாங்களாகவே மனதிலே தோன்றின காரியங்களை அவருக்கு விரோதமாக குற்றம் பிடிக்கும் முகாந்திரமாய் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இயேசு தன்னை தாழ்த்தின பொழுது அவர் பக்கமாக இருக்கக்கூடிய நியாயங்கள் எல்லாம் எடுபட்டு போக ஆரம்பித்தது. அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்லக்கூடிய எல்லா நியாயங்களும் எடுபட்டு போக ஆரம்பித்தாலும் தன்னுடைய தாழ்த்தக்கூடிய நிலைகளை இயேசு கிறிஸ்து விட்டாரா என்று பாருங்கள். தனக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான சாட்சிகள், நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சில நியாயத்துக்குரிய காரியங்கள், இவைகள் எல்லாம் நான் என்னை தாழ்த்த ஆரம்பிக்கிறதுனால எடுக்கப்பட்டு போயிடும். இதுக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்பதான் இந்த ஒரு காரியத்தை எளிதாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ராஜா ஏரோது அந்த இயேசுவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கின்றார். இயேசுவை பார்த்து கேட்கக்கூடிய அவன் சொல்லுகின்றார், நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன் தானா? ஆம், நீர் சொல்லுகிறபடிதான். அப்படி என்றால் நீர் இந்த இடத்தில் அதிசயங்களை செய்து காண்பிக்க வேண்டுமே. தன் வாயை இயேசு ஒன்றுமே சொல்லாமல் அப்படி மூடிக்கொள்ள ஆரம்பித்தார். பேச முடியும் இயேசுக்கு நினைச்சார்தான். எத்தனையோ ஜனங்களுக்கு முன்பதாக நின்று பேசின இந்த இயேசுவுக்கு அங்கு காணப்படக்கூடிய ஏரோதுக்கும் பிலாத்துக்கும் முன்பதாக நின்று பேச முடியாதா என்ன? எத்தனையோ காரியங்களை செய்திருக்கக்கூடிய இயேசுவுக்கு, மரித்து போன லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பியிருக்கக்கூடிய இயேசுவுக்கு அத்தனை ஜனங்களுடைய கண்கள் காண அதிசயங்களை செய்து முடித்திருக்க முடியாதா? முடியும். என்றாலும் நியாயம் எடுபடக்கூடிய அந்த நேரத்திலும் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு தேவனாய். ஏன்னா வசனத்தில் என்ன போடுங்க, அவரை பற்றி வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல. அதுதான் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய முக்கியமான தன்மை என்ன? தன்னை கொல்ல வரக்கூடிய மக்களுக்கு முன்பதாக வாய் திறவாமல் மௌனமாய் காணப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல. தன் பக்கம் நியாயம் காணப்பட ஆரம்பித்தாலும், தன் பக்கம் தர்மம் காணப்பட ஆரம்பித்தாலும், தன் பக்கம் நீதி காணப்பட ஆரம்பித்தாலும், இந்த நீதியை வழக்காடக்கூடிய அளவிற்காக, இந்த நீதியை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக எடுத்து பேசக்கூடிய அளவிற்காக ஆண்டவராக இயேசுவுக்கு திறமை காணப்பட ஆரம்பித்தாலும் வாய் ஒன்றும் திறவாமல் காணப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையான தாழ்த்தக்கூடிய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னுடைய நியாயத்துக்குரிய காரியங்களை எடுபட்டு போக ஆரம்பித்தாலும் என் வாயை நான் திறவாமல் நான் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் உண்மையான தாழ்மை என்றால் என்ன என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மரண பரியந்தம் சொல்லிட்டு பேச விட்டுதா கூட பரவாயில்ல. அடுத்தவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் அநேக மரண கஸ்திகள் நிறைந்த ஒரு அனுபவம், அநேகம் கசப்பான காரியங்கள் நிறைந்த ஒரு அனுபவம், வேதனைகளுடைய உச்சஸ்தானம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், எல்லா ஜனங்களாலும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அனுபவம், எல்லா துளி இரத்தங்களையும் தரையிலே சிந்தக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் வரைக்கும் இயேசு தன்னை தாழ்த்தி அவைகளை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தார். இப்ப வசனத்துல என்ன ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். மரணம் வரக்கூடிய வரைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான விஷயங்களும் திடசித்தம் உள்ளவனாய் நின்று விடலாம். ஆனால் மரணத்திற்குரிய ஆக்கினை என்று வருகிறது உண்டானால்
ஜெயில் ஊழியத்திற்கு ஆரம்ப நாட்களில் நான் கடந்து போகிறது உண்டு. சில மரண தண்டனைக்கு என்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி நான் சிறை காவலர்களிடத்திலே சில பேர்கிட்ட நான் அனுமதி பெற்று அந்த இடத்திற்குள்ளாக ஊழியத்திற்குள்ளாக கடந்து போக ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தான். மனதிலே ஒன்று கூட உங்களுடைய மைண்டுக்குள்ள உள்ளே போகவே இல்லை. இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவினால் ரட்சிக்க முடியும், இந்த இயேசுவினால் உங்களை காப்பாற்ற முடியும், இந்த இயேசு எல்லா விதமான குறைவுகளையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு தேவன், அற்புதமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்க முடியும். நான் சொல்லிட்டே இருக்கேன். அவங்களுடைய மனது எங்கும் அங்கும் அலை பாய்ந்து கொண்டு எதையும் கவனிக்க முடியாதவர்களாய் சில நேரத்தில் அழுவாங்க, சில நேரத்தில் பைத்தியம் மாதிரி சிரிப்பாங்க, சில நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை யோசித்து பார்த்து அழுவாங்க, மனைவியை யோசித்து பார்த்து அழுவாங்க, வயதான பெற்றோர்களை யோசித்து பார்த்து அழக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கவே முடியாத அளவிற்காக அநேக விதமான காரியங்கள் காணப்படக்கூடிய நிலை. இப்படிதான் மரண பரியந்தம் தாழ்த்தக்கூடிய இயேசுவினுடைய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா விதமான மக்களையும் தாண்டி ஒரு நாளில் இயேசு கடந்து போகின்றார். எப்படி? அதுவும் சாதாரணமான மரணம் அல்ல, எல்லா ஜனங்களாலும் கேவலப்படுத்தப்படக்கூடிய ஒரு மரணம், எல்லா மக்களாலும் காரி துப்பப்படக்கூடிய ஒரு மரணம். ஆண்டவராகிய தேவன் ஒரு தவறு கூட செய்யல, தவறு செஞ்சு தண்டிக்கப்பட்ட கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தவறே செய்யாத இயேசு இத்தனை மரண கஸ்திகளை அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளிலே கூட தன்னை ஆண்டவராகிய தேவன் வெறுமையாக்கி தாழ்த்து துவங்க ஆரம்பித்தார். அங்க போய் தன்னுடைய நீதிக்காக அநேகம் வழக்குரைஞர்களை வைத்துக்கொண்டு ஆண்டவராகிய தேவன் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜுக்கு முன்பதாக போய் ஆர்குமெண்ட் பண்ணல. தன்னுடைய பக்கமா எந்த குற்றமும் இல்லை. நான் இவர்கள் பேசக்கூடிய ஒரு காரியத்தை கூட என்னுடைய வாழ்க்கை நான் செய்ததில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யோசிச்சு பாருங்க. நம்ம மேல அநியாயமான குற்றங்கள் சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கு 4 வழக்குரைஞர்களை நம் பக்கமாக வைத்துக்கொண்டு நமக்காக வழக்காடக்கூடிய மக்களை நாம் கொண்டு போய் அந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் நாம் நிறுத்துகிறது எத்தனை உண்மையான ஒரு காரியம். ஆனால் இயேசு செஞ்சார பாருங்க, தன்னை தாழ்த்தக்கூடிய விஷயத்திலே மரணமே நேரிடக்கூடிய அந்த ஒரு அனுபவம். அவங்க கடைசியில் என்ன தண்டனை கொடுக்க போறாங்க இயேசுவுக்கு தெரியும். மரண தண்டனை தான் கொடுக்க போறாங்க. அது சாதாரணமான மரண தண்டனை இல்லை, எல்லா ஜனங்களாலும் எருசலேம் வீதிகளிலே இழுத்து கொண்டு போகப்படக்கூடிய மரண ஆக்கினை, மரண கஸ்தி. அந்த நேரத்தில் கூட தன் வாயை திறவாமல் இயேசு கிறிஸ்து அவைகளை ஏற்றுக்கொண்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா? உண்மையான மனத்தாழ்மை நிறைந்த இயேசு. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு தன்னை தாழ்த்த துவங்க ஆரம்பித்தார். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம் பகுதியிலே நீதி இருக்கும் பொழுது எத்தனை விதமான விஷயங்களிலே நீங்களும் நானும் வழக்காட துவங்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மையான மனத்தாழ்மை என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? என் பக்கத்தில் நீதியே இருந்தால் கூட வாய் திறவாத ஆட்டுக்குட்டிக்கு பெயர்தான் மனத்தாழ்மை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த முதல்ல 2 மனத்தாழ்மையை பார்த்தோம். அது எப்படி? பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் என்னை நான் தாழ்த்தக்கூடிய ஒரு நிலை, வேதனை வரக்கூடிய நேரத்தில் என்னை நான் தாழ்த்தக்கூடிய நிலை. ஆனால் இயேசுவினுடைய நிலைகளை பார்க்கிறோம். வேதனை வந்தாலும் வராமல் போனாலும், பிரச்சனை வந்தாலும் வராமல் போனாலும், தன்னுடைய ஜீவனை விடக்கூடிய நேரம் வரைக்கும் தன்னை தாழ்த்தின இயேசுனுடைய நிலைகளை நீங்களும் நானும் பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையான மனத்தாழ்மை உள்ளவனைத்தான் ஆண்டவராகிய தேவன் பிரியமுள்ளவராய் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். மாயமான தாழ்மை நம்முடைய மாம்சத்துக்கு பிரியம், ஆனால் தேவனுக்கு பிரியம் உண்மையான மனத்தாழ்மை உனக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 2வது ஒரு காரியத்தை பாருங்க. நம்முடைய மாம்சத்திற்கு எது விருப்பமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, எது முக்கியத்துவம் வாய்ந்ததாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 2:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நம்முடைய மாம்ச இச்சைகளின்படியே நடந்து, என்ன சொல்றார் பாருங்க, நம்முடைய மாம்ச இச்சைகளின்படியே நடந்து, நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, விரும்பக்கூடிய காரியங்களையே செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோபாக்கனையினுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டோம். எப்படி சொல்றாரு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாம்சத்திற்கு எது பிரியம் அப்படின்னா, மாம்சமும் மனதும் விரும்பக்கூடிய காரியங்கள் ஒன்றும் மறுக்கப்படக்கூடாது. கிறிஸ்தவத்தை விட்டு ஏன் நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க? எனக்கு இந்த மாதிரி மார்க்கமெல்லாம் எனக்கு சரியா பிடிக்கலங்க, எந்த விதமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில சரியா இல்லை, ஆண்டவராகிய தேவனை பற்றி சில நன்மையான காரியங்களை நான் மெய்யாகவே கேள்விப்பட ஆரம்பிச்சாலும் ஆனால் இந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போக என்னால்
முடியல, ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள். என்ன கருத்தை சொல்லுவாங்க? அவர்கள் பேசுவார்கள், இந்த இயேசு எல்லா விஷயத்திலும் என் வாழ்க்கையிலே தடை போட ஆரம்பிக்கின்றார். என் மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய காரியங்களை இயேசு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த காரியத்தை செய்யாத, இந்த இச்சையின்படி கடந்து போகாத, இந்த பாவத்தினுடைய காரியங்களின் ஊடாக நீ போகிறது உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கிருபையான காரியங்களின் இழந்து போய் விடுவாய். இயேசு என்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒவ்வொரு செயல்களையும் மெய்யாகவே மட்டுப்படுத்த ஆரம்பிக்கின்றார். எனக்கு இந்த ஒரு காரியம் தாங்க பிடிக்கல. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மனம் போன போக்கின்படியே வாழ வேண்டும். எல்லா ஜனங்களும் ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் மக்களை கர்த்தராக தேவன் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த காலங்களில் ஒரு பெரிய ஒரு இருண்ட ஒரு காலம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த இருண்ட காலத்திற்கு பிறகு அவரவர்கள் தங்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே, அதாவது இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம், அந்த 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 இருண்ட காலத்தில் அவர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் தங்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் இப்பொழுது குடிக்காமல் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தவறான காரியங்களின் மூடாக கடந்து போகாது இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார் என்கிற ஒரு பயம். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் வானத்திலிருந்து பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய், ஒரு ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இனி வரக்கூடிய நாட்களை இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றிலிருந்து இந்த வருஷத்தினுடைய இறுதி வரைக்கும் நான் அவர்களுக்கு எல்லா வாசலையும் திறந்து கொடுக்கிறேன். என்ன வேணாலும் செய்யலாம், கொலை பண்ணலாம், மூர்க்கமான காரியத்தை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், எத்தனை விதமான காரியத்தை செய்யலாம். நான் அவர்களுக்கு அந்த காரியத்தை குற்றமாக நினைவிலே வைக்க மாட்டேன். கர்த்தர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். எத்தனை பேர் இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படி தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய நிலையை போல காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியங்களையும் கட்டுவிட்டதை போல காணப்படக்கூடிய நிலை வரும் பொழுது எத்தனை பேர் எங்கே போய் உட்கார்ந்துருப்பாங்க தெரியும். எத்தனை பேர் நம்ம வந்து டாஸ்மாகில் போய் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியாது. இதை நான் எதற்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், உண்மையான நிலை, நம்முடைய மாம்சத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால், மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கணும், அந்த காரியங்களின் மூலமாக கடந்து போகணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய விருப்பம். இந்த மாம்சமும் மனசும் பல விஷயமான காரியங்களை விரும்ப ஆரம்பிக்கிறது. இப்படி போனால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு காரியத்தினூடாக கடந்து போனால் நல்லா இருக்கும். உங்களுக்கு எனக்கு என்ன விதமான அநேக விதமான பிரியங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்களாம், அதாவது நம்மலாம் வந்து என்ன மாதிரியான காரியங்கள் யாவற்றையும் நாம் நம்முடைய மனதில் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம வந்து என்ன விதமான காரியத்தை யோசிச்சிருப்போம். ஒருவேளை கர்த்தராகிய தேவனுக்கு சித்தமானால், ஒருவேளை என்னை ஆண்டவராகிய தேவன் யுஎஸ் பிரசிடென்ட்டாக கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு காரியங்களை வைக்கிறது உண்டானால் எத்தனை மேன்மை, எத்தனை பரவசம். அந்த வெள்ளை மாளிகையை போய் உட்கார்ந்து கொண்டு ஆங்காங்கே சட்டங்களை இயற்றி அந்த காரியங்களை செஞ்சு இந்த காரியங்களை செய்து கையில் ஏராளமான பணம் புரளக்கூடிய ஒரு நிலையின் கூடாக வாழ்க்கை வாழ எல்லா மனுஷனுக்கும் விருப்பம். எலெக்ஷனை நான் போய் நிற்கணும், எனக்கு விருப்பம். தேர்தலில் முதலாக காணப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும், எனக்கு அது விருப்பம். இது இந்த மாதிரியான காரியங்கள் தாண்டி ஒரு படி மேலே போய் ஆவிக்குரிய மக்களுக்கு என்ன விருப்பம்? பெரிய பெரிய ஊழியக்காரர்களை மாதிரி நானும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் நான் போகக்கூடிய எல்லா இடங்களிலும் பணம் கொட்டக்கூடிய அளவிற்கு ஊழியத்தின் எல்லைகள் விருத்தியாக்கப்பட வேண்டும். என் மாம்சமும் என் மனமும் விருப்பத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. இந்த மாம்சமும் மனமும் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அது நம்முடைய மாம்சத்திற்கு பிரியமாய் காணப்படலாம், ஆனால் அவைகளை தேவன் அருவருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றார். மாம்சமும் மனசும் எந்த காரியத்தை விரும்புகிறது? சில விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியம், மாம்சம் விரும்பக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. கொஞ்சம் நிறுத்திக்கங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியா திருச்சபையை பார்த்து பேசுகின்றார். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவை நோக்கி நீங்கள் கடந்து போகிறீர்களோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க துவங்கினது நல்ல ஒரு துவக்கம்தான், ஆனால் வர வர மாம்சமும் மனசும் எதை விரும்ப ஆரம்பித்தது? அவர்கள் தங்கள் முடிவை மாம்சத்தை நோக்கி முடிக்கும்படி இந்த மாம்சமும் மனசும் விருப்பம் கொள்ள ஆரம்பித்தது.
சபையில் எல்லா கட்டுப்பாடுகள், நிறைய கட்டுப்பாடுகள், முக்காடு போடணும், அந்த ஒரு காரியம் செய்யணும், அங்கே திரும்பி பார்க்கக்கூடாது, இங்கே திரும்பி பார்க்கக்கூடாது, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி கடந்து போகக்கூடிய நிலை வந்த பொழுது கர்த்தர் அதை கண்டும் காணாதவருமாய் இருக்கிறது உண்டானால், மாம்சமும் மனதும் விரும்பக்கூடிய காரியங்களின் ஊடாக நம்முடைய மனம் அப்படியே திசை திரும்ப ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லக்கூடிய பயம் மட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கண்களுக்கு நான் என்னுடைய காரியங்களை மறைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பயம் மட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்நேரம் எத்தனை விதமான மக்கள் மாம்சத்தின்படி, தன்னுடைய மனசு விரும்பக்கூடிய விருப்பத்தின்படி அநேகம் பாவ வலைகளிலே சிக்கொண்டு போயிருக்க ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட அந்த மாதிரியான காரியங்களின் ஊடாக போயிருக்கிறத பார்க்க முடியும். அப்படி என்றால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? மாம்சத்தின் விருப்பம், மாம்சத்தின்படி உன்னுடைய முடிவை முடி. இதில் எந்த விதமான தவறும் இல்லை. நீ மாம்சத்தின்படி உலகத்தினுடைய காரியங்களை ஆசரிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை சஞ்சரிக்கக்கூடியவன் கிடையாது. உன்னுடைய மாம்சத்தின்படி முடித்தால் கர்த்தராகிய தேவன் உன்னை குற்றப்படுத்த போகிறவர் அல்ல. நிறைய பேருடைய உபதேசம் அப்படி தான் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? நீ ஆவி 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 என்று பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி முடிவடைய பண்ணக்கூடிய அளவிற்கு நீ இன்னும் ஆவிக்குரிய உலகத்திற்குள்ள போகலப்பா. நீ மாம்சத்தினுடைய உலகத்துக்குள்ள தான் இருக்க. நீ மாம்சத்தின்படி உன்னுடைய முடிவை முடித்தால் கர்த்தர் உன்னுடைய முடிவை கண்டு மெய்யாகவே உனக்கு விரோதமான காரியங்களை ஒரு நாளும் உருவாக்க மாட்டார். இப்படிதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. என்னுடைய மாம்சம் எதை விரும்புகிறது? மாம்சத்தின்படி நான் கடந்து போக வேண்டும். அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்லுகின்றார், அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து என் சமூகத்திலே காத்திரு. மாம்சம் விரும்பக்கூடியது என்ன? அதிகாலை நேரத்தில் தான் நல்ல கன நித்திரை வருகிறதை பார்க்க முடியும். அவனுடைய மனசுல அவ்வளவு நேரம் வரைக்கும், ஒரு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் படுக்கையில இங்கும் அங்கும் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலை, அந்த 1 மணிக்கு பிறகு வரக்கூடிய அந்த தூக்கம், 2 மணிக்கு பிறகு வரக்கூடிய தூக்கம் கன நித்திரையாய் வருகிறதை பார்க்க முடியும். 2 மணிக்கு அவன் படுத்து தூங்கக்கூடிய நேரத்தில் சரியாக 3 மணி 30 நிமிஷத்துக்கு கர்த்தர் தட்டி எழுப்புகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவன் மேல அந்த யோனா மாதிரி நீங்களும் நானும் எரிச்சல் கொள்ள ஆரம்பிச்சிடும். எப்படி எரிச்சல் கொள்வோம்? ஆமா, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது எனக்கு நல்லது சொல்ல ஆரம்பிப்போம். இப்போதான் நான் 2 மணிக்கு தான் நான் என்னுடைய நித்திரையினூடாக கடந்து போனேன். 3 மணி 30 நிமிஷத்துக்கு கரெக்டாக நீங்கள் என்னை எழுப்ப விட ஆரம்பித்து விட்டீர்களே என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நின்று நம்முடைய மனத்தினுடைய விருப்பத்தின்படி கர்த்தராக தேவன் அனுமதிக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய கோப தாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். மாம்சத்தினுடைய விருப்பம் என்ன? நீங்களும் நானும் நம்முடைய முடிவுகளை மாம்சத்தின்படி முடிக்கிறதான் நம்முடைய மாம்சமும் மனசும் விருப்பம் கொள்ள ஆரம்பிக்கிறது. என்னுடைய கண்கள், பிரசங்கி தன்னுடைய வார்த்தையிலே எழுதும் பொழுது சொல்லுகின்றான், என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் என்னுடைய கண்களுக்கு விலக்கவே இல்லை. என்னுடைய மனம் விரும்பி இருக்கக்கூடிய காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வெறுக்கவே இல்லை. என்னுடைய என்னென்ன காரியங்கள் எனக்கு தேவை உண்டோ, என்னென்ன சம்பிரமமான வாழ்க்கை எனக்கு தேவை உண்டோ, அவைகள் எல்லாவற்றிலும் நான் என்னுடைய மனதை பறக்கடிக்க விட ஆரம்பித்தேன். எல்லா காரியங்களையும் எங்கும் அங்கும் ஓடி ஆடி அலைந்து அவைகளின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தடை போடாது இருக்கிறது உண்டானால் உங்களுடைய நிலையும் என்னுடைய நிலையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எதை நோக்கி கடந்து போயிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய மாம்சமும் மனமும் எதை விரும்ப ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், உலக ரீதியான வாழ்க்கையின் மேலே நீங்களும் நானும் நம்மை அறியாத ஒரு பற்றுதல், நம்மை அறியாத ஒரு ஆசை, நம்மை அறியாத ஒரு வாஞ்சை. லோத்தினுடைய மனைவி அன்றைக்கு திரும்பி பார்த்த அந்த நிலைகளை குறித்து இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லோத்தினுடைய மனைவி மட்டும் பாருங்க, உலகத்தின் மேலே ஆசை கொண்டு அவள் திரும்பி பாராது இருந்திருக்கிறது உண்டானால் அவளும் கூட அந்த லோத்தோடு கூட ரட்சிக்கப்பட்டிருப்பாளே. சரி, அவளை விடுங்க. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நீயும் நானும் உலகத்தை எத்தனை தூரம் ஆசையாக திரும்பி பார்த்திருக்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நமக்கு முன்னால் போகக்கூடிய பைக்கை எத்தனை நாள் நீங்களும் நானும் இச்சித்தது உண்டு. இந்த மாதிரி ஒரு பைக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு சொந்தமான ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய மூல காரணம் என்ன? என்னுடைய மாம்சத்தின்படி நான் நடக்கும்படி நான் எனக்கே பிரியம் உண்டாக நடக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். இயேசு இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் பெறக்கூடிய தகுதி உள்ளவராய் காணப்பட ஆரம்பித்தாலும் எதையாகிலும் கர்த்தருடைய கண்கள் இச்சையோடு கூட பார்த்ததா என்று பாருங்கள். எதையாகிலும் கர்த்தராகிய தேவன் ஆசையாய் திரும்பி பார்த்தாரா என்று பாருங்கள். எத்தனையோ விதமான பணத்தை கொண்டு வந்து இயேசுடைய காலில் கொட்டினாங்க. எத்தனையோ விதமான அரமனை வாழ்க்கை இயேசுவுக்காக திறக்கப்பட ஆரம்பித்தது.
என்றாலும் எங்காகிலும் இயேசு போய் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை மாற்றிக்கொண்டாரா என்று பாருங்கள், இல்லையே. காரணம், மாம்சமும் மனதும் விரும்பக்கூடிய எல்லா நிலைகளையும் இயேசு இந்த உலகத்திலே வந்த ஊழியத்தை துவங்கிற அந்த காலம் துவங்கி ஆண்டவராகிய தேவனுடைய சரீரத்திலே வரக்கூடிய மரணத்திற்கு முன்பதாக அவர் தன்னுடைய மாம்சத்தை மரணத்தின் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க துவங்க ஆரம்பித்திருந்தார். மாம்சமும் மனசும் எதையும் விருப்பத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை இயேசு ஆசரிக்காமல் போனதற்கு காரணம், தன் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவாக்கி முடித்ததனுடைய காரணம், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறதற்கு முன்பதாக தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய துவங்க ஆரம்பித்து விட்டார். அதனால தான் அந்த உலகத்தில் எதை கொண்டு போய் இயேசுவுக்கு முன்பதாக போட ஆரம்பித்தாலும் எதையும் அவருடைய கண்கள் ஆசையாய் திரும்பி பார்க்கவே இல்லை. மாம்சத்தினுடைய விருப்பம் உன்னையும் என்னையும் இழுக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. உன் ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாம்சம் எதை விரும்புகிறது? மாம்சத்தின் ஊடாக கடந்து போய் மாம்ச முடிவை நீயும் நானும் முடிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ளதாக இந்த மாம்சம் காணப்பட ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. போதும். இதுல என்ன சொல்றாரு பாருங்க, இந்த மாம்சத்தினுடைய இரண்டாவது முக்கியமான விருப்பம் என்ன? ஆவிக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். இந்த மாம்சத்தினுடைய முக்கியமான அந்த தன்மை என்ன? எனக்கே நான் பிரியமாக நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய நிலைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நிலையாய் நிற்க முடிகிறது இல்லை. ஏனென்றால் என்னுடைய மாம்சத்தினுடைய முக்கியமான காரியமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆவியினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இது என் வாழ்க்கையிலே எதிர்க்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு விஷயத்துல ரெண்டு விஷயத்துல சொன்னா கூட பரவாயில்ல. எந்த ஆவிக்குரிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும், எந்த ஆவிக்குரிய தன்மையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க ஆரம்பித்தாலும், எந்த ஆவிக்குரிய விருப்பங்கள், எந்த ஆவிக்குரிய நினைவுகள், எந்த ஆவிக்குரிய உருமாற்றங்கள் என் வாழ்க்கையிலே வரும்படி நான் வாஞ்சிக்க ஆரம்பித்தாலும் இந்த மாம்சம் முதல் எதிராளியாய் நிற்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அதை உள்ளே இந்த மாம்சம் அனுமதிக்கிறதே இல்லை. ஏனென்றால் தன்னுடைய ஆளுகையை புறக்கணிக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய நிலை மாம்சீகமான நிலைகளுக்குள் கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால், எங்கே ஆவி மாம்சத்தை தன்னுடைய கால்களின் கீழாக போட்டு நசுக்கி தன்னுடைய ஆளுமைக்குரிய நிலைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுமோ என்பதற்காக அச்சம் கொள்ளக்கூடிய இந்த மாம்சம் ஆவிக்குரிய எந்த விஷயத்தையும் அனுமதிக்கிறதே இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் அடிக்கடியாய் சொல்லுவார், 2 விஷயத்துல என்னை அறியாத அயர்ந்த நித்திரை வருகிறதை நான் பார்க்கிறேன் ஐயா. ரொம்ப பெரிய பிரச்சனை, என்னை அறியாத தூக்கம், எல்லா நேரத்திலும் நான் விழிப்பாக காணப்படக்கூடியவன். எப்போவுமே எனக்கு இருக்கக்கூடிய, நான் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் தான் போடுவாங்க, ராத்திரியெல்லாம் விழிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படக்கூடியவன். 2 விஷயம் நடந்தால் என்னை அறியாமல் அயர்ந்த நித்திரையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விடுவேன். என்னென்ன விஷயம் அவரை பார்த்து கேட்டேன். 1, நான் ஜெபிக்கும்படி உட்கார ஆரம்பித்த உடனே என்னை அறியாத ஒரு கன நித்திரை என் வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். என்னால் அவைகளை மீறி ஜெபிக்க என்னால் முடிகிறதே இல்லை. நானும் எவ்வளவோ தூரம் பிரயாசப்படுவேன், எந்திரிச்சு நடந்து பார்ப்பேன், உட்கார்ந்து பார்ப்பேன், படுத்து பார்ப்பேன், அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும்படி கடந்து போக வேண்டும் என்கிற நிலையோடு கூட போகக்கூடிய நேரத்தில் என்னை அறியாத அயர்ந்த ஆழ்ந்த நித்திரை வர ஆரம்பிக்கிறது. சரி, ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க. 2வது விஷயம், எப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான அயர்ந்த நித்திரை வர ஆரம்பிக்கும்? ஐயா, நான் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கிற கூடாது. இல்லை, நான் கோச்சிக்கல, சும்மா சொல்லுங்கள். உங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது என்னை அறியாமல் தூக்கம் வந்துருங்க அப்படின்னு சொன்னார். இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது எத்தனை பேர் இங்கே தூங்குறீங்களோ எனக்கு தெரியல. அவர் என்னோடு கூட சொன்ன அந்த வார்த்தை என்ன சொன்னார்? உங்கள் பிரசங்கத்தை கேட்டவுடன் நீங்கள் பிரசங்கத்தை துவங்கக்கூடிய காரியத்துக்கு முன்னால் வரைக்கும் பாடல் பாடக்கூடிய நேரம், ஆராதனை பண்ணக்கூடிய நேரம் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் என்னுடைய ஐக்கியத்திற்குள்ளாக வரக்கூடிய மக்கள், அத்தனை விதமான மக்களுக்கு முன்பதாக இந்த ஐயாவை தான் நம்முடைய ஐக்கியத்திற்குள்ளாக கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அடிக்கடியாக நான் வாஞ்சியோடு கூட என்னுடைய சபை போதகரோடு கூட நான் பேசுகிறது வழக்கம். அந்த ஐயா வந்தால் தான் நம்முடைய சபைக்கு எழுப்புதலே வரும், எல்லா விதமான காரியம் உருவாக்கப்படும். நான் அவரை பார்த்து சொன்னேன், சபைக்கு எழுப்புதல் வருதோ வரலையவங்க, ஆனால் உங்களுக்கு தூக்கம் வந்துடுதே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பற்றி நான் கேட்க ஆரம்பித்தேன். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவியிலே நீயும் நானும் எழும்ப விடாத தடையை இந்த மாம்சம் உருவாக்க ஆரம்பித்து
ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரிய காரியமாக செயல்படுத்தப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் உங்க ஜெபத்துக்கும் என் ஜெபத்துக்கும் தடையே வராது. ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி யோசியாது இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வரவே வராது. ஆவிக்குரிய நினைவுகள் வராமல் சும்மா ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், இந்த பிரசங்கத்துக்குரிய 4 குறிப்புகளை எழுதி வச்சோம், அந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கீழே அந்த 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 கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து போட ஆரம்பித்தோம். ஐயா நீங்க பண்ண அந்த பிரசங்கம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதலை தந்தது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தோம். இத்தோடு கூட நாம் நிறுத்திக் கொள்கிறது உண்டானால் என்னுடைய மாம்சத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பழக்கப்படுத்தும்படியாய் நான் கிரியைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் முதல் எதிரியாய் வருகிறது எது அப்படின்னா என்னுடைய சொந்த மாம்சம். இந்த சொந்த மாம்சம் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நான் எழும்ப விடாமல் அநேகம் தடைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. காரணம், இந்த மாம்சத்தினுடைய ஆளுமை மட்டுமே எனக்குள் காணப்பட வேண்டும். அதுதான் மாம்சத்தினுடைய விருப்பம். இயேசுனுடைய அந்த வார்த்தை என்ன சொல்லுப்பாங்க, அவருக்கே பிரியமுண்டாக அவர் நடவாமல் அப்படின்னா அர்த்தம், மாம்சத்தினுடைய பிரியம், மாம்சத்தின்படியே என்னுடைய ஆளுமை இருக்கணும், மாம்சத்தின்படியே என்னுடைய ஓட்டம் இருக்கணும், மாம்சத்தின்படியே என்னுடைய பிரசங்கம் இருக்கணும், மாம்சத்தின்படியே என்னுடைய ஜெபம் இருக்கணும். இவைகளை யாரும் தட்டியே கேட்கக்கூடாது. இந்த காரியத்தை குறித்து யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஜெபிச்சிங்களா ஐயா? ஆமாம் நான் ஜெபிச்சேன், ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு பேசாமல் விட்டுறணும். நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்கள் ஆவியிலே ஜெபித்தீர்களா மாம்சத்தில் ஜெபிச்சீர்களான்னு சொல்லி எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது. அது வரைக்கும் இந்த மாம்சத்தும் எந்த விதமான பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையை தருகிறது இல்லை. மாம்சம் எப்பொழுது பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறது என்றால், என்றைக்கு உங்களுடைய ஆவியினுடைய நிலை எழும்ப ஆரம்பிக்கிறதோ வாழ்க்கையில் அப்பதான் பிரச்சனையின் மேல் பிரச்சனை. இவைகள் எல்லாவற்றினுடைய முக்கியமான தோற்றம் எங்கிருந்து வருகிறது? உங்கள் சொந்த மாம்சத்தில் இருந்து. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கலாத்தியர் 5:17 என்ன போட்டிருக்கு? திரும்ப ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். கலாத்தியர் 5:17 ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் முதல் காரியம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று விரோதி. ஆவிக்குரிய காரியங்களிலே வளர வேண்டும். ஆவி தீவிர கதியான காரியங்களை இயக்கத்தின் ஊடாக உங்களையும் என்னையும் இழுத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கிறது. ஆனால் அத்தனை விதமான விஷயத்திற்கு முட்டுக்கட்டை போடுகிறது எது அப்படின்னா இந்த சொந்த சுய மாம்சம். இந்த மாம்சம் அநேகம் தேவையில்லாத கவலைகளை தோற்றுவித்து, அநேகம் தேவையில்லாத சிந்தனை மாறாட்டங்களை தோற்றுவித்து, அநேகம் விதமான உங்களையும் என்னையும் அறியாதிருக்கக்கூடிய அநேகம் விதமான பாரமான காரியங்களை தோற்றுவித்து உங்கள் ஆவிக்குரிய நிலையிலே எழும்ப விடாத தன்மைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், எனக்கே நான் பிரியமுண்டாக நடக்கிறது உண்டானால், என் மாம்சத்தின்படி பிரியமுண்டாக நான் நடக்கிறது உண்டானால் என்னுடைய இலக்கை அடைய என்னால் ஆகிறது இல்லை. என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பிரியமுண்டாக நான் என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது அவசியம். எனக்கு பிரியம் உண்டாக்கக்கூடிய சகல வழிமுறைகளை நான் வெறுக்க வேண்டியது அவசியம். என்னுடைய மனதையும் என்னுடைய மாம்சத்தையும் பிரியப்படுத்தக்கூடிய எல்லா நிலைகளையும் நான் என் வாழ்க்கையிலே அருவருக்க வேண்டியது அவசியம். இந்த காரியத்தையும் அந்த காரியத்தையும் ஆவிக்குரிய நிலைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சேர ஆசரிக்க என்னால் ஆகிறது இல்லை. கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றவனை அவன் கட்டாயம் பகைத்தே தீர ஆரம்பித்து விடுவார். ஆகவே 2 படகிலே 2 கப்பல்களிலே பயணிக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. ஏதாகிலும் ஒன்றிலே நீங்களும் நானும் பயணம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய பயணம் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் மாம்சம் அதற்கு எதிரடையான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. இனி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த மாம்சம் விரும்பக்கூடிய நமக்கு பிரியம் உண்டாகக்கூடிய காரியம் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். துரோகிகளாகும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவபக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அதனுடைய பலன்களை மறுதலிக்கக்கூடியவர்களாயும் இருப்பார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் 3வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சுகபோக பிரியர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுகபோகமான வாழ்க்கை ஒவ்வொரு மாம்சத்திற்கும் மெய்யாகவே தேவைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை.
இந்த மாம்சம் எதை விரும்ப ஆரம்பிக்கிறது? நீங்கள் கொஞ்சம் மாம்சத்தை கொஞ்ச நேரம் பேசாமல் விட்டு பாருங்கள். இந்த மாம்சம் எதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த வீட்டையே பெரிதாக கட்டி இத்தனை அறைகளை வைத்து இதில் இத்தனை அறைகளை இத்தனை சுகபோகமான காரியங்களை உருவாக்கி இத்தனை விதமான காரியங்களை நான் செயல்படுத்தி இத்தனை புதிய புதிய கார்களை வாங்கி ஏசியை மாட்டி அதை மாட்டி இதை மாட்டி ஃப்ரிட்ஜை மாட்டி வாஷிங் மிஷின் மாட்டி எல்லா காரியங்களையும் இந்த மாம்சம் கற்பனைகளின் ஊடாக கடந்து போகும்படி நீங்கள் அனுமதிக்கிறது உண்டானால் இது எதை விரும்ப ஆரம்பிக்கிறது? கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து மாம்சத்தை பேசாம விட்டு பாருங்க. இந்த மாம்சம் எதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் சுகமாய் வாழ எது எல்லாம் தேவை, எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சுக ஜீவியாய் நீங்களும் நானும் வாழ்க்கை வாழ முடியும். இந்த மாம்சம் அதை நோக்கியே உங்களையும் என்னையும் ஈர்த்து கொண்டு போக ஆரம்பிச்சிருது. இப்போ நமக்கெல்லாம் முந்தி தான் அநேக விதமான பிரச்சனை உண்டு. ஒரு கார் வாங்குகிறது என்று சொன்னால் அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை. ஒரு பைக் வாங்குகிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை. ஆனால் இப்போ கார் வாங்குகிறதுக்கோ பைக் வாங்குறதுக்கோ வீட்டை தேடி வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே கேட்க வேண்டாம். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? 1 பைசா கொடுத்து இந்த காரை ஓட்டி போங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, 1 பைசாக்காக? அதாவது இந்த 1 ரூபாய் கொடுத்து இந்த காரை நீங்கள் உங்கள் வசமாய் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இதை பார்த்த உடனே நம்முடைய மாம்சம் சுகபோகம் தானே. இந்த மாம்சம் எதை விரும்ப ஆரம்பிக்கும்? இவ்வளவு நாள் வரைக்கும் யாரோ ஒருத்தருடைய பஸ்ஸில் ஏறி வந்தோம், யாரோ ஒரு ஆட்டோவின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தோம், யாரோ ஒருத்தருடைய பைக்கில் நம்ம கடந்து போக ஆரம்பித்தோம். எனக்கே சொந்தமான ஒரு வாகனம் வாங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை சுகபோகமான ஒரு நிலையின் ஊடாக கடந்து போக முடியும். 1 ரூபாய் கொடுத்து கார் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு கார். உடனே நேராக கடைக்கு போவோம், 1 ரூபா கடை கொடுப்போம். கொடுக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் அந்த காசை கழித்து விட்டு மீதி 9,999,000 ரூபாயை உங்கள் கையில் போட்டுருவாங்க. அந்த 1 ரூபாயை அந்த ஒரே 1 ரூபாய் மாத்திரம் கழிச்சிட்டு 10 லட்சம் ரூபாய்க்குரிய எல்லா விதமான காரியத்தையும் நீங்கள் அடைக்க வேண்டும். அது வருஷந்தோறும் காலங்கள் தோறும் பாதிவழி நம்ம செத்து போனாலும் போயிடும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின்படி சுகபோகமாய் வாழக்கூடிய நிலைகளை நம்முடைய மாம்சம் அதீதமாய் விருப்பத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. சுகமாய் வாழ வேண்டும், சம்பிரமமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். எந்த விதமான காரியத்திற்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. பணத்துக்கு எந்த தட்டுப்பாடுமே வரக்கூடாது. பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. எல்லா மனுஷனுடைய விருப்பம், எல்லா மனுஷனுடைய ஜெபமும் அதுதான். ஆனால் ஆரம்ப காலங்களிலே காணப்பட்ட ஊழியக்காரர்களுடைய நிலைகளை பாருங்கள். ஆரம்ப காலங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் தங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்ப பணத்தை வைத்துக்கொண்டு ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிந்த என்னுடைய சகோதரனுடைய நண்பர் ஒருவர் ஊழியத்தின் ஊடாக கடந்து வரக்கூடிய அந்த காலத்தில் என்னுடைய அண்ணன் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஊழியத்தின் ஊடாக கடந்து போகாது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஊர்லேருந்து உங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய மக்கள் காணிக்கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஊழியம் பார்க்காம பேசாமல் உட்காந்து காணிக்கக்கூடிய காசெல்லாம் வாங்கி உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் பேச ஆரம்பித்ததுனால இனி அவர் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி இந்த ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய மக்கள்லாம் பேசிட்டாங்க பிரதர். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஊழியத்தின் ஊடாக போக வேண்டும். அவருக்கு ஏற்கனவே பாருங்கள் அந்த ஊழியம் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவர் சொல்ல ஆரம்பித்தார், என்னுடைய சகோதரனை பார்த்து, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவைப்படுது. முதலாக ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. ஊழியத்தை துவங்க 10 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது. ஊழியத்தை துவங்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லுகிறது ஒரு 90வது வருஷம் 93வது வருஷம்னு சொல்லி நினைக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் ஊழியத்தை துவங்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்ட உடனே அந்த சகோதரன் என்னை பார்த்து சொன்னார், அதாவது என்னுடைய சகோதரனை பார்த்து பேச ஆரம்பித்தார். என்ன சொல்ல ஆரம்பித்தார், ஏறக்குறைய 10 வருஷத்திற்கு அல்லது ஒரு 5 வருஷத்திற்கு ஆகிலும் பத்திரிகைகளை நான் வரிசையாக அதாவது அந்த பத்திரிகைகள் எல்லாவற்றுக்கும் எல்லா விதமான காரியங்களையும் எழுதி எல்லா பத்திரிகைகளையும் அடித்து வீட்டில் அடுக்கி வச்சிருவேன். 5 வருஷ காலம் இங்கும் அங்கும் அலையாமல் அந்த பத்திரிகைகளை அனுப்பி ஜனங்களை நான் என் வசமாய் சேர்த்துக் கொள்வேன். யோசிச்சு பாருங்க, இந்த 10 வருஷத்துக்கு உரிய காசை கர்த்தர் ஒரே நாளில் தருவார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஒவ்வொரு காரியமாக செயல்படத்தான் அந்தந்த தேவைகளை அறியக்கூடிய கர்த்தர் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பார். அவர் சொன்னார், இத்தனை காசு என்னைக்கு வருதோ, இந்த 10 லட்சம் ரூபாய் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கு நான் என்னுடைய ஊழியத்தை துவங்க ஆரம்பிக்கிறேன். கடைசி வரைக்கும் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு எனக்கு தெரியல. எதற்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எந்த உழைப்பும் நான் செய்யக்கூடாது, எந்த காரியத்தில் அடிப்படை நான் போகக்கூடாது, எந்த கஷ்டமும் படக்கூடாது, வீட்டிலே இருந்து சம்பிரமமாய் நான் ஊழியம் பார்க்க வேண்டும். இதற்கு பெயர் தான் கர்த்தர் சொல்கின்றார் சுகபோகமாய் வாழக்கூடிய ஒரு மனிதன்.
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நான் சென்ற பாதையின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். நான் போன பாதை எப்படிப்பட்ட பாதை? முள்ளும் குறுக்கும் நிறைந்த ஒரு பாதை, அநேக விதமான வழிகளிலே பிரச்சனைகளும் வேதனைகளும் வரக்கூடிய பாதை, உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு பாதை, கண்ணீரும் கவலையும் நிறைந்த ஒரு பாதை. இந்த வழியாக நீங்களும் நானும் நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு ஆண்டவராக தேவனை பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றும்படி உங்களுக்கு மாதிரியான அந்த அடிச்சுவடுகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்துவிட்டு போயிருக்கிறேன். நான் போன வழியிலே நீங்களும் கடந்து வர வேண்டும். நான் என்னென்ன விதமான காரியங்களெல்லாம் இழந்து கடந்து போக ஆரம்பித்தேன். நிர்வாணியாய் மரண பரியந்தம் நான் என்னை தரை மற்றும் தாழ்த்தினதைப் போல நீங்களும் கடந்து போக வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன? இயேசு எல்லாவற்றையும் சுமந்திருக்கும் பொழுது இனி நான் ஏன் நிர்வாணியாய் கடந்து போகணும்? நான் ஏன் அநேக விதமான பாடுகளின் ஊடாக கடந்து போக வேண்டும்? கையில பணம் இல்லாதவனாய் பிச்சைக்காரனை போல நான் ஏன் நடக்க வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் எனக்காக தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க நான் இனி சம்பரமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டியது அவசியம் தானே. சுகபோக பிரியர்கள் பேசக்கூடிய வார்த்தை இதுதான். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையில் அவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்களும் நானும் மரண கஸ்தியை அடையும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவனை பின்பற்றிருக்கக்கூடிய சீஷர்கள் இயேசுவோடு கூட பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், எருசலேமுக்கு போகின்றோம், பாடுகளும் உபத்திரவங்களும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மனுஷகுமாரன் மனுஷனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய நேரம் வரப்போகிறது. எல்லா மக்களாலும் வேதனையின் ஊடாக கடந்து போக போகின்றார். அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களிலே திதிமு எனப்பட்டிருக்கக்கூடிய தோமா ஜனங்களை பார்த்து பேசினார், நாமும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி, நாமும் மரணத்தை சுமக்கும்படி அவரை பின்பற்றுவோம் வாருங்கள்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்கிறது பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, பரவசம் நிறைந்த ஒரு காரியம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் பரவசம் உண்டு. எங்கே? மறு உலக வாழ்க்கையில். இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் உங்களுக்கும் எனக்கும் பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி எதையாச்சும் யாராகிலும் போதிக்கிறது உண்டானால் தயவு செய்து நீங்கள் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏன்னா ஆண்டவராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதைகள் வழிகள் அநேகம் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த வழிகள் தான். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், மாம்சமும் மனசும் இந்த பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறது இல்லை. இந்த அநேகம் விதமான வேதனைகளை அவமானங்களை நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள மாம்சமும் மனசும் சம்மதிக்கிறது இல்லை. இவைகளை புறம்பே தள்ளி எனக்கே பிரியமுண்டாக நான் நடவாமல் என் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தேவனாகிய கர்த்தரை என்னோடு கூட வைத்துக்கொள்ள என்னால் ஆகும். கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் தாவீது தன் எல்லைகளை விரிவாக்கினதைப் போல என் எல்லைகளை நான் விரிவாக்கி சாத்தானுடைய சகல விதமான தானியங்களை நிர்மூலமாக்க என்னால் முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரியத்தையும் நீங்களும் நானும் நிறைவாக்கி முடியும்படியாக. நான் எனக்கே பிரியம் உள்ளவனாக நடவாமல் என் தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு நான் நடக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த இயேசுவை என் பக்கமாக வைத்து வெற்றியிலே பரிபூர்ணமான நிலைகளை எட்ட என்னால் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மாம்சம் விரும்பக்கூடிய மாயமான தாழ்மைகளை புறம்பே தள்ள வேண்டும் கர்த்தாவே. எங்கள் மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய சகல நிலைகளை தாண்டி நாங்கள் கடந்து போக வேண்டும். சுகபோகமாய் வாழக்கூடிய எங்கள் மாம்சீகத்தினுடைய விருப்பம், எங்களுடைய பிரியத்தின் படியே நடக்கக்கூடிய நடக்கைகள், இவைகள் எல்லாம் எங்களை தாண்டி கடந்து போக வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கென்று நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் கர்த்தாவை. அவருடைய அடிச்சுவர்களை கர்த்தாவை பின்பற்றும்படியாகவே நாங்கள் மெய்யாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அறிந்து உம்மை நோக்கி கடந்து வர எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மாம்சத்துக்குரிய ஒவ்வொரு நிலைகளை தாண்டி அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே வந்து அடைய இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு யுத்தத்திலும் பூர்ணமான ஜெயத்தை ஆண்டவராகிய தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைகளினால் பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நம்முடைய நடக்கைகளை மாற்றிக்கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமுண்டாக நீங்கள் நடக்கிறது உண்டானால் இயேசுவை உங்களோடு கூட வைத்துக்கொண்டு யுத்தத்திலே பூர்ணமான ஜெயத்தை அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.